நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நிறைய நேரம் உங்களை பார்த்து இப்படி சொல்றாங்கல்ல, உனக்கு மூளை வளர்ச்சியே கிடையாதா, நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியுதா, இல்ல நீ பேசுறது தெரியாம தான் பேசுறியா, பைத்தியக்காரி மாதிரி பேசுறிய, உனக்கு ஞானமே கிடையாதா, நீ எல்லாம் படிச்சவள தானே, படிச்சவ மாதிரி பேசுறிய, படிச்சவன் மாதிரி நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப கேவலமா உங்களை ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிற வார்த்தைகளால மனம் உடைஞ்சு போயிருக்கீங்களா? நான் பேசுறதுலாம் ரொம்ப தப்பா பேசுறேன், எனக்கு ஒரு காரியத்தை முடிவெடுக்க தெரியல, நிறைய நேரம் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் வந்துடுது, நான் பேசுறது சரியா கூட பேச மாட்டேங்கிறேன், சில முடிவுகள் தப்பா எடுக்கிறதுனால அது பெரிய பிரச்சனையாவே மாறிடுதுன்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே கடைசி பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்திருந்தார்களாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நியூ விஸ்டம் தர்றாரு, ஒரு புதிய ஞானத்தை தருகிறார். எப்படிப்பட்ட ஞானம் தெரியுமா? உங்க ஞானத்தை பார்த்து அநேகர் பயப்படுகிற அளவிற்கு உங்களை கர்த்தர் அப்படி ஹைஃபையா மாத்த போறாரு. நீங்க பேசுகிற வார்த்தை இது வரைக்கும் தப்பா இருந்துச்சுதான், நீங்க எடுத்த முடிவுகள்லாம் இன்னைக்கு ரொம்ப தப்பா முடிஞ்சுதுதான், உண்மைதான், அதனால பிரச்சனை வந்துச்சுதான். ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்ய போறா தெரியுமா? உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஞானமுள்ள இருதயத்தையும் ஞானமுள்ள நாவையும் கல்விமான்களின் நாவையும் கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இனிமே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், நீங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது, குறிப்பாய் சத்துருக்கள் பார்க்கும் பொழுது, குறிப்பாய் உங்களை ரொம்ப கேவலமா பேசுறாங்களே, உங்களை ரொம்ப தரக்குறைவா நடத்துறாங்களே, அவங்க உங்களை பார்க்கும்போது பார்த்து பயப்பட போறாங்க. ஐயோ, இவனா இப்படி பேசுறான், இவளா இப்படி பேசுறான், இவங்க எடுத்த முடிவா, இவங்க சொன்ன காரியமா இப்படி முடிஞ்சிருக்குன்னு சொல்லி நீங்க எடுத்த முடிவுகளுக்கும் நீங்கள் சொல்லுகிற பதில்களுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறார். அது யாராலும் யோசித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய ஞானத்தின் தரத்தையும், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளின் தரத்தையும், நீங்கள் சொல்லுகிற வார்த்தையின் தரத்தையும் கர்த்தர் உயர்த்துகிறதுனால மற்றவர்கள் உங்களை பார்த்து பயப்பட போறாங்க. உங்களை பார்த்து பயப்பட போறாங்க. ஐயோ, இவன்கிட்ட போகக்கூடாது, இவன்கிட்ட போகக்கூடாது, இவன் பேசுற வார்த்தை, இவன் படிச்சிருக்கிற படிப்பு, இவன் சொல்லுகிற வார்த்தைகள்லாம் நம்மளால முடியாதுப்பான்னு சொல்லி உங்களுக்கு பயந்து நடங்க போறாங்க. நான் நம்புறீங்களா? நீங்க நிறைய பேரை பார்த்து பயந்து நடக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஐயோ அவங்க பேசுற மாதிரி என்னால பேச முடியலன்னு. இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தினால் நிரப்பி எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஞானத்தின் நாளாய், மற்றவர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துகிற நாளாய் தேவன் மாற்றி கொடுப்பார். God bless you.